ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கதம்ப சாம்பார் அப்புறம் வாழைக்காய் புட்டு பார்க்க போகிறோம். கதம்ப சாம்பாருக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எடுத்திருக்கோம். இங்கே வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வாங்க இதை பார்க்கலாம். வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு வாழைக்காயை இதில் வேக வச்சுக்கலாம். குக்கரில் சாதமும் பருப்பும் ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குதுன்னா வாழைக்காய் வந்து பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம இது பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாழைக்காய் வெந்த விட்டு பார்க்கலாம். வாழைக்காய் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது கதம்ப சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வானலியில் எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இப்போது கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு காய் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இப்போ வாழைக்காய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காவை இந்த இதில் பொடி மாசு இது பண்ணுறதில் செதுக்கிக்கலாம். வாழைக்காய் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. இதுபோல் எல்லா பீஸையும் நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காவை வந்து கடைசியில் தான் சேர்க்கணும், ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததும் பார்க்கலாம். மாங்காய் சேர்த்தாச்சு. மாங்காய் சேர்த்த பிறகு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்கலை சாம்பாருக்கு, ஏன்னா மாங்காவே வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால புளி சேர்க்காம தான் நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு பருப்பு சேர்த்து இறக்க வேண்டியதாக நமக்கு கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ மாங்காவும் நல்லா வெந்துருச்சு, எல்லா காயும் நல்லா வெந்தாச்சு. சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இப்போ நமக்கு கதம்ப சாம்பார் ரெடி. இப்போ நமக்கு கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து போட வேண்டியது. இப்போ நம்ம சாம்பார் வாழைக்காய் தாளிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். வாழைக்காய் போட்ட பிறகு அதுக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இது போல் உதிர் உதிராக செதுக்கி எடுத்து வச்சுக்கணும். முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி எடுத்துடலாம். நமக்கு வாழைக்காய் புட்டு ரெடி. நம்ம வீட்டில் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சாதம், பருப்பு, கதம்ப சாம்பார், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட கதம்ப சாம்பார், வாழைக்காய் புட்டு, அப்பளம், அப்புறம் இதோட தயிர். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.